நாம் எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord God has given us a great privilege to worship the Lord with all the children of God here. ஒரு காலத்திலே நாம் தேவனை ஆராதிக்க தெரியாதவர்களாக இருந்தோம். Once we were not knowing how to worship the Lord. தேவ ஆராதனையில் பங்கில்லாதவர்களாக இருந்தோம். We had not taken part in the service of God. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்தபடியினால் சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிற ஜனங்களோடு நமக்கு ஐக்கியம் தந்தார். But as the Lord God hath loved us, the Lord God hath given us the fellowship so that we can worship the Lord with a clear and pure heart. அதற்கு நாம் எல்லாரும் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். And we all must be grateful unto the Lord for that purpose. இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலே ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தபடி தேவன் நம்மை கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். As the Lord God was interceding with us in this meeting, in the beginning of this meeting, the Lord God is filling us with His grace. அவருடைய கிருபைதான் அந்தந்த வேளையிலே நம்மை பலப்படுத்தி நம்மை சுகப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Only His grace, only it is strengthening us by the times, and it is only His blessing us. அதற்காக நாம் இன்னொரு அல்லேலூயா கூட சொல்லுவோம். Father purple அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தியங்களை கேள்விப்படுகிறோம், கர்த்தருடைய சத்தியங்களை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த பட்டணத்திலும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள், முழு உலகத்திலும் இருக்கிறார்கள். Not only that we know God and we do worship God, but still there are many people in the city and all over the world, those who do not know about the Lord Jesus. பகலெல்லாம் வேலை செய்தாலும் சூரியனையே காணாத சுரங்க தொழிலாளிகள் போல தங்கள் அலுவலகங்களில் பகல்லையும் இரவிலேயும் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்றால் அவர்கள் இன்னும் அறியவே இல்லை. As the workers of the mind that they do not know about the sunlight, in the same way the people that they go for the work day and night, and still the people they do not know about God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத ஒரு ஆத்மாவும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இயேசுவை குறித்து அறிந்து இயேசுவண்டை இழுக்கப்பட வேண்டும். There should not be one soul, single soul lift out those who do not know about God, but every soul should know about God. அதுதான் நம்முடைய கூட்டங்களின் நோக்கமாக இருக்கிறது. That is the purpose of our meetings. நம்முடைய கன்வென்ஷன்களின் ஒட்டுமொத்தமான நோக்கமே முழு ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்பது. The whole purpose of our convention is that all the people that they should know about God. சகல ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let us lift up our right hand and let us praise God. ஹalleluya, ஹalleluya, Sudram 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 sudram. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Sudram 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 praise God, praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். Let's read Revelation 22nd chapter, the 13th verse. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். I am Alpha and Omega, the beginning and the end, the first and the last. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 இடங்களில் சொல்லப்படுகிறது. The whole sentence that I am Alpha and Omega, it has been mentioned about 4 times in the book of Revelation. தேவன் தன்னை பல விதங்களிலே வெளிப்படுத்துவதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். We can read from the word of God that the Lord God was revealing Himself in many different ways. ஒவ்வொரு ஜனங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, according to each and every circumstances of each and every person, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, according to each and every opportunities, தேவன் தான் எப்படிப்பட்டவர் என்பதை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். and God is revealing how He is to the mankind. வேத புத்தகத்தை நன்றாக வாசித்தால் தேவன் தம்மை எத்தகைய விதங்களில் வெளிப்படுத்துகிறார் என்று அநேக விதங்களிலே நாம் அதை அறிய முடியும். If we read the word of God carefully, then we can know that in many different ways how the Lord is manifesting Himself through His words. இது அதிலே ஒரு பகுதிதான் நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். One part is that I am Alpha and Omega. 4 இடங்களிலே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In 4 places it has been mentioned that I am Alpha and Omega. அல்பா ஒமேகா என்றால் பொதுவாக அவர் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் என்றுதான் அந்த பொருளோடு கூறுகிறார். I am Alpha and Omega means commonly he is saying that he is the beginning and the end. 3 விதங்களிலே அதனுடைய விளக்கத்தை சொல்லலாம். 3 different ways we can give the explanation for this. முந்தினவரும் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். In another place it is written that I am first and the last. ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஆதியும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினவருமாய் இருக்கிறேன். In another place he said that I am the beginning and I am the first who has risen from the dead. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் நான் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறேன். In another place he said that I am the beginner and I am the end. அல்பா ஒமேகா என்றாலே இப்பொழுது நான் சொன்ன இந்த 3 விளக்கங்களையும் பொதுவாக அதற்கு சொல்லலாம். Alpha and Omega mean that the explanation which I have given you, these 3 things can be given. ஏசாயா 41 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லுகிறார் நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். Isaiah 41st chapter the 4th verse he said that I am the first and the last. முந்தினவர்களோடு இருந்தேன் பிந்தினவர்களோடும் இருக்கிறவர் நானே. And he said I am the first one who was with the people who were at the beginning and I am the one who will be with the people who are at the end. அதுவும் ஒரு விதத்திலே அல்பா ஒமேகா தான். In another ways we can say that he is also the Alpha and Omega. அந்த இடத்திலே அவர் சொல்லுகிற கருத்து என்ன தெரியுமா? நான் முந்தினவர்களோடும் இருந்தேன் பிந்தினவர்களோடும் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே கூறப்படுகிற வசனங்களிலே நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். And the beginning of the word that he said I am the first and I am the last and I am he, and also in the following verses he said that I will sustain you. நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். And he said that I will sustain you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் உங்களை தாங்குவேன். I will sustain you. நீங்கள் உங்கள் வீடுகளிலே போய் அதை விளக்கமாக அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் கர்த்தர் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். If you go to your houses and if you read the verses below, the Lord says that he will sustain you. மனித வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் மனித வாழ்க்கை ஒரு புனித வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் மனித வாழ்க்கை தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை போல் மாற வேண்டும் என்றால் மனிதன் தேவனால் தாங்கப்பட வேண்டும். If the life of the man that if he should be changed from the human life to be as a divine life or he should be as a saint, then man should be changed like God, and for that purpose he should be born and he should be sustained by God. தேவனால் தாங்கப்படாத எந்த மனிதன் தன் பலத்திலே தன் புயபலத்திலே தன் புத்தியிலே சார்ந்து ஜீவிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தேவனை போல் மாறாது. The person who do not lean upon God, but if he is leaning upon his own strength and upon his own wisdom, then he cannot be like God. இங்கே சாட்சியை கேட்டீர்களே. Now we heard the testimony here. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை தாங்காமல் இருக்கும்போது அவன் விழுந்து விடுகிறான். Beloved people, if the Lord God is not sustaining a man, then he will be falling down. இந்த முதல் கூட்டத்திலேயே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை தேவனால் உன்னுடைய வாழ்க்கை தாங்கப்படாவிட்டால் நீ விழுந்து விடுவாய். In this first meeting itself, the Lord says here a word that if you are not sustained by God, then surely you will fall down. அப்போ முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லி நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். He says that I am the first and the last, and he says that I will sustain you. அடுத்த இடத்திலே சொல்லுகிறார் ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பினவர். In the next portion he says that I am the beginning and I am the person who has risen from the dead. கொலோசியர் 1 வசனம் அவர் ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் என்று சொல்லுகிறார். Colossians 1st chapter 18th verse he says that I am the beginning and I am the one who has risen from the dead. இந்த இடத்திலே அவர் ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பேருமாய் இருக்கிறதன் நோக்கம் என்னவென்றால் நம்மை நிலைநிறுத்தும்படியாக என்று சொல்லுகிறார். Here the purpose that he is the beginning and the firstborn among the from the dead is that in order to sustain us that he is in such a state. சகலமும் அவர் மூலமாய் நிலைநிறுத்தப்படுகிறது. And everything that it abides by the Lord God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தயவு செய்து இந்த வசனத்தை கூட வாசியுங்கள். 1 அதிகாரம் 18 வசனம். Colossians 1st chapter 18th verse. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he might have the preeminence. எல்லாவற்றையும் நிலைநிறுத்தும்படிக்கு To establish everything. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பினவருமாக இருக்கிறார். He is the beginning and he is the firstborn from the dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த ஒரு விதத்திலே அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறதன் நோக்கம்
எல்லாவற்றையும் நிலைநிறுத்தும்படியாக, In a way that he is the Alpha and Omega, he is there to establish each and everything. உன்னை நிலைநிறுத்தும்படியாக, To establish you, உன் குடும்பத்தை நிலைநிறுத்தும்படியாக, to establish your family, உன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்தும்படியாக, and to preserve, to keep up your life. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிறவர் என்று சொன்னாரே, உன்னுடைய விழுந்து போகிற வாழ்க்கையை எடுத்து நிறுத்தும்படியாக அவர் ஆதியும் மரித்தோரில் இருந்து எழும்பினவருமாக இருக்கிறார். And the Lord said that I will raise up the fallen tent of the Lord of the David in the same way that he will raise up your tent also. அது மட்டுமல்ல, இன்னொரு அர்த்தம் அதற்குண்டு, அவர் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். Not only that, it has another meaning that he is the beginner and he is the end. நாம் எல்லாரும் அறிந்தபடி எபிரேயர் 12 அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று வாசிக்கிறோம். In Hebrews 12 chapter we read that he is the beginner and the end of the faith. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. அல்பா ஒமேகா என்றால் அவர் துவங்குகிறவர், துவக்குகிறவர், முடிக்கிறவர். Alpha and Omega mean that he is the beginner and he is the finisher. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கி வைக்கிறவர் அவர். In the man's personal life, he is the author who is the beginner of the faith. ஒரு ஃபேக்டரி என்றால் அதனுடைய ஒரு துவக்க விழா கொண்டாடுகிறார்கள், ஒரு நாள் தொடங்குகிறார்கள். If that be a factory, then there will be a day of inauguration for this. ஒரு பெரிய ஃபேக்டரி துவக்க விழா நடைபெறுகிறது. And that's a great factory. In that factory, the inaugural day is being functioning. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கி வைத்தார். And in our life, that he has started the faith in our life. அந்த துவக்கி வைக்கப்பட்ட விசுவாசம் இப்பொழுது வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு பூரணம் உண்டு, அதை முடிக்கிறவரும் அவரே. The faith which is started in our life, that's a perfection for that faith. He is the finisher of that faith also. இப்படி இந்த அல்பா ஒமேகா என்ற வார்த்தைக்கு முந்தினவரும் பிந்தினவர் என்றும், ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பினவர் என்றும், துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்றும் இப்படியான பொதுவான சில அர்த்தங்கள் கூடப்படுகின்றன. Likewise, for the word Alpha and Omega, there are three different meanings has been given, that he is the beginner and the finisher, and he is the beginner and he is the first born among the dead, first person who is risen from the dead. இந்த கன்வென்ஷனிலே முதல் கூட்டத்தில் ஆண்டவர் அவரை அல்பாவும் ஒமேகாவும் என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். In this convention, in this first day, the Lord reveals to us that he is the Alpha and Omega. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 இடங்களிலே நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In the book of Revelation, in 4 places he said that I am Alpha and Omega. முதலாவது இடம் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். And the first place, the first chapter, the first chapter, the 8th verse. ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சில வித்தியாசமான சத்தியங்களை அவர் அங்கே எடுத்து காண்பிக்கிறார். And in each and every places he is giving us different truths, that he is saying that he is Alpha and Omega. முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, first chapter, the 8th verse. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த 8ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தோடு சேர்த்து வாசித்தால் தெரியும், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருப்பதால் மனித வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது என்று. If we read the 8th verse along with the 7th verse, then we can know the purpose that why the Lord is also Alpha and Omega and what is the reason for that. அவரை குத்தினவர்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும். And every eye who has pierced him, it shall see the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரை குத்தினவர்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும், அவரை நோக்கி பார்த்து புலம்பும். Every eye which has pierced him, they will see him and they lament for him. ஒரு நாள் இவனை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி அவரை குத்தினார்களே, சிலுவையில் அறைந்தார்களே, அவர்களுடைய கண்கள் ஒரு நாள் அவரை நோக்கி பார்த்து புலம்பும். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறபடியால் one day they said that you remove this person from us and you release Barabbas for us and you crucify this man on the cross, and the person who had pierced the Lord Jesus, one day that they will be crying because the Lord God is the Alpha and Omega. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இது எழுத்தின்படி யூதர்களுக்கு சம்பவிக்கிற ஒரு காரியம். The thing which has been mentioned here is the literal thing which will happen to the literal Jews. இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார்?
Those who have crucified the Lord Jesus on the cross, நாம் ஒவ்வொருவரையும் விசாரித்து கேட்டால் தெளிவாக சுத்தமாக ரத்தின சுருக்கமாக சொல்லிவிடுவோம், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்கள் என்று. if this question is put to us, then immediately each and every person very clearly says that only the Jews will have crucified the Lord Jesus. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தபடியால் அவர்களுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்பாவும் ஒமேகாவுமாய் கர்த்தர் இருந்து அவர்களுக்குள் ஒரு மனஸ்தாபத்தை தந்து புலம்பி அழும்படி செய்கிறார். As Jews have crucified the Lord Jesus, the Lord God is giving the opportunity to Jews so that the Lord Jesus is Alpha and Omega, and He gives them an opportunity to cry for that. அது எழுத்தின்படி ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். And the little thing, let it be on one side. ஆனால் இன்னொரு பக்கம் சத்தியம் நம்மோடு பேசுகிறது. But on the other side, the truth, it is speaking with us. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார்? Who has crucified the Lord Jesus on the cross? இங்கே இருக்கிற ஜனங்கள், நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள். The people who are seated here, from the depths of your heart, you say from your heart. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்களா அல்லது யார்? Who has crucified the Lord Jesus on the cross? Are Jews or is there any other person? உங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன பதில் புறப்பட்டு வருகிறது? From your heart, what will be the answer? சத்தமாய் சொல்லுங்கள். Very loudly you say. ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுங்கள். Raising up both of your hands and you answer it. சரணாகதி அடைந்தது போல சொல்லுங்கள். As if that we had surrendered completely, that you should say. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் குத்தினவர்கள் யார்? Who had crucified the Lord Jesus? Who had pierced the Lord அவரை Jesus? குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்களே. Those who had pierced the Lord Jesus, they will cry unto Him. இன்றைக்கு நாம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் யார்? Today let us say, who had crucified the Lord Jesus? இத்தனை ஜனங்களும் சத்தமாக சொல்ல வேண்டும். All these people, very loudly you must say. உண்மையிலே இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் உணர்ச்சி வசமாய் சொல்ல வேண்டும், சிரிச்சிட்டு கூட சொல்லக்கூடாது. Really, you should give the answer for this question only with a great enough feeling for that. இயேசு கிறிஸ்துவை நான் தான் சிலுவையில் அறைந்தேன் சிரிச்சிட்டு யாராவது சொல்லுவாங்களா? Will anyone will laugh and say that only I am the person who crucified the Lord Jesus on the cross? உண்மையாக நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருந்திருந்தால் இதற்குள்ளே ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும். Really, if you have the understanding heart in them, surely we should have shed a tear now itself. யூதர்கள் அல்ல இயேசுவை சிலுவையில் அறைந்தது, நானும் நீயும் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம். It is not Jews who had crucified the Lord Jesus on the cross, it is you and myself. ஆனாலும் அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறபடியால், Yet as He is Alpha and Omega, ஆதியும் அந்தவுமா இருக்கிறபடியால், as He is the beginner and the finisher, முந்தினவரும் பிந்தினோருமா இருக்கிறபடியால், as He is the first and the last, அவரை சிலுவையில் அறைந்த கடின இருதயங்களாகிய நம்முடைய இருதயங்களையே சதையான இருதயங்களாய் மாற்றுகிறார். the hard hearts who had crucified the Lord Jesus on the cross, the Lord God is changing it as a fleshy heart. குத்தினவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? What do we mean that those who had pierced Jesus? இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? What do we mean that who had pierced Jesus? அதுல ரெண்டு அர்த்தம் சொல்லுகிறேன். There are two meanings I can say. ஒன்று, தேவனுக்கு விரோதமாக ரகசிய பாவங்களில் ஈடுபடுகிறார்களே அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை குத்துகிறவர்கள். The first one is that the person who was doing the secret sins against the Lord God, they are the people, those who had pierced Jesus. ரகசிய பாவங்களில் ஈடுபடுகிற யாராயிருந்தாலும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறோம். Whosoever it may be, that if you are committing the secret sins in your life, then still now that we give much pains and sufferings to Jesus. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் கூட இயேசுவை குத்துகிறவர்கள் தான். Not only that, the people who are working against others and the people, those who are working against the children of God, they are also the people who are piercing Jesus. ஆகையால் தான் சபையை துன்பப்படுத்தின சவுலோடு இயேசு கேட்ட கேள்வி, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? It is the reason that the Saul who had persecuted the church of God, the Lord God asked him, oh Saul, why do you persecute me? சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Oh Saul, Saul, why do you persecute me? சவுல் சபையை தான் துன்பப்படுத்தினான், ஆனால் இயேசு சொல்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Saul was persecuting the church, but the Lord Jesus said that you are persecuting me. இப்படி நாம் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தோம் அல்லது அவரை நாம் தான் குத்தினோம். So in this way, we are the people who had crucified the Lord Jesus on the cross, or we are the people who had pierced Jesus. இப்பொழுதாவது ஒரு நிமிஷம் அல்லாவிட்டால் சில வினாடிகள் நம்முடைய கரங்களை உயர்த்தி சரண்டர் ஆனது போல, கர்த்தாவே நான் தான் உம்மை சிலுவையில் அறைந்தேன்,
நான் தான் உம்மை உருவ குத்தினேன் ஆண்டவரே, வேதனைப்படுத்தினேன். என்னுடைய ரகசிய பாவங்கள், நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த கிரியைகள், இவைகள் எல்லாம் உம்மை குத்துகிறதாக இருந்தது என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒத்துக்கொண்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைவோமாக. Now let us raise up our hands and let us say from the depths of our heart and let us surrender to the Lord Jesus. Oh Lord, it is me that you have feared, Jesus. நாங்கள் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. Oh Lord, it is me. பாவங்களால், மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த கிரியைகளால் உம்மை நாங்கள் வேதனை நிறைந்து, வேதனை கர்த்தாவே, உமக்குள் வேதனை உண்டாகும்படி உம்மை குத்தினவர்கள் நாங்கள் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம். சொல்லுங்க, வெட்கப்படாம சொல்லுங்க, பாவங்களை மறைக்காம சொல்லுங்க. Without confessing your இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். வாயோ தஞ்சுமி சுவந்தை சேராயோ, பாராயுலகாய் பாடி கழித்தோம். கேளாய் அவர் அழைத்திடும் துணியே, பாராயுலகாய் பாடி கழித்தோம். கேளாய் அவர் அழைத்திடும் துணியே. பாராயோ நீ கேளாயோ. தூத்துக்குடி பட்டணத்திற்கு இந்த கன்வென்ஷனின் முதலாம் நாள் நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். To the city of Tuticorin on the first day of this convention, the Lord God says that I am Alpha and Omega. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருப்பது எதற்காக? What is the purpose that he is as Alpha and Omega? கடின இருதயத்தால் அவரை குத்தின இருதயங்களை சதையான இருதயமாக்கும்படியாக, With the hard heart, those who had pierced the Lord God, Jesus' heart, to make them as a fleshy heart. அவர்களுக்கு மனஸ்தாபம் உள்ள இருதயம் தரும்படியாக, To give them an understanding heart. எந்த கடின மனிதனும் கல்வாரியை கண்டு அழும்படியாக, Whosoever a person with a hard heart that he should cry by seeing the ரகசிய cross. பாவங்களில் ஈடுபட்டிருக்கிற கடின உள்ளங்கள் தங்கள் பாவங்களை வெளிப்படுத்தி அறிக்கை செய்யும்படியாக, All the hardened souls, but those who are committing the secret sins, that they should confess their sin and they should be delivered from the sins. என்னுடைய காரியங்கள் யாருக்கும் தெரியவில்லை என்று நினைக்கிறவர்கள் தங்கள் இருதயங்களை தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு புலம்பும்படியாக, Those who do think that no one knows about my secret sin, that they should confess it and they should cry for their forgiveness. இந்த பட்டணத்தில் ஜீவிக்கிற கடைசி நபர் வரைக்கும் இந்த மனஸ்தாபம் தேவையாக இருக்கிறது. For the last person who is living in this city, that he needs the proper confession. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனஸ்தாபம் உள்ள இருதயம் தேவையாக இருக்கிறது. Every person needs a convicted heart. கல்வி கூடங்கள் ஒரு மனிதனுக்கு மனஸ்தாபம் உள்ள இருதயத்தை உருவாக்க முடியாது. The schools can never create a convicted heart in the person and the heart of a man. கலாசாலைகள் மனிதனுக்கு ஒரு மனஸ்தாபம் உள்ள இருதயத்தை உருவாக்க முடியாது. And the colleges can never give a convicting heart for a man. ஆனால் மனிதனுக்கு கடினமான இருதயத்தை மாற்றி மனஸ்தாபம் உள்ள இருதயத்தை கொடுப்பதற்காக அல்பாவும்
ஒமேகாவுமாய் இயேசு இருக்கிறார். But to change the heart and heart into a fleshy heart, so the Lord Jesus is as Alpha and Omega. எழுத்தின்படி இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்கள், அவர்கள் புலம்ப போகிறார்கள். உண்மைதான். The literal Jews who have crucified the Lord Jesus, they are going to cry, it is true. அவர்கள் புலம்பும் முன்பாக நீயும் நானும் புலம்ப வேண்டும். But before they cry, that you and myself, we need to cry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்களா? They will look upon the Lord Jesus and they will cry. அதாவது தான் செய்கிற ஒவ்வொரு தவறுக்காக, தான் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்காக புலம்பி அழக்கூடிய ஒரு இருதயம் இந்த பட்டணத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Each and every person in this city of Tuticorin, they need a convicting heart and crying heart for each and every act of their sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எல்லாரும் இந்த கூட்டத்திலே நாம் செய்த தவறுக்காக நாம் ஓ என்று சத்தமிட்டு அழ வேண்டியதா இருக்கிறது. We are all in this meeting now. It is a time that we should cry for all our sins. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, in the period of the Old Testament, if you read the word of God, தங்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பல காரியங்களை சொல்லுகிறார். because of their sin, what they are to do, the Lord God advised them many things. ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அலறுங்கள் என்று. One place he said, you must howl. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அலறுங்கள் என்று சொல்லுகிறார். Isaiah 13 chapter 6 the Lord said that he was a howl. எரேமியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Jeremiah 4 chapter 8 verse he said that for your sin that you should put the sackcloth over you. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர்கள் ஓலமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். Ezekiel 21 chapter 21st chapter 12th verse he said that you must cry aloud. பாவத்தின் நிமித்தம் ஓலமிடுங்கள். because of your sin that you must cry aloud. மீகாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் புழுதியிலே புரளுங்கள் என்று சொல்லுகிறார். Micah 1st chapter 10th verse the Lord said that because of your sin that you must go upon the dust. நான் திரும்பவும் சொல்கிறேன். Again I repeat. பாவம் செய்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? The people who have committed the sin, what they are to do? ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அலறுங்கள். Isaiah 13 chapter 6 verse say that you must howl. எரேமியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள். Jeremiah 4 chapter 8 verse says that you must put on the sackcloth. ரெட்டை கட்டிக்கொண்டு புலம்புங்கள். You must put on the sackcloth and you must cry. எசேக்கியேல் 21:12 நீங்கள் ஓலமிடுங்கள். Ezekiel 21st chapter 12th verse the Lord said that you must howl and cry. மீகா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் புழுதியிலே புரளுங்கள். Micah 1st chapter 10th verse the Lord said that you must go upon the dust, the Lord said. அதுதான் அந்த அங்க பிரதிஷ்டனம்னு சொல்றாங்களே, அங்க பிரதிஷ்டனம். That is the thing that people say that they are surrendering their body. தரையிலே புரளுகிறார்கள். And they are rolling over the ground. நான் எத்தனையோ தடவை வாசித்தேன் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல. நமக்கு ஒரு ஜனாதிபதி இருந்தார், எஸ்டி சர்மா, சங்கர் தயாள் சர்மா. அவரை பற்றி நான் படித்தேன். எவ்வளவோ முறை அவர் தொழுகிற இடத்துக்கு போய் அவர் தரையிலே புரண்டு சாமி கும்பிட்டார். அடுத்த நாள் பேப்பர்ல வந்திருக்கும். அடுத்த நாள் பேப்பர்ல they had one ex-president Shankar Dayal Sharma that whenever he goes to worship, there he used to roll down on the ground and he used to worship. அதனால தான் இந்த நாட்கள் अनेகர் தரையிலே புரண்டு சாமி கும்பிடுகிறார்கள். It is the reason that many people that they roll over the ground and they worship God. நான் என்னுடைய வேதத்தை வாசிக்கும்போது அங்கே அதை கண்டேன். But when I saw my word of God, there also I saw that. உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் புழுதியிலே புரளுங்கள். Because of your sin that you must roll over the dust. மீகாவின் புத்தகம் 1:10 நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து பாருங்கள். Micah the first chapter the 10th verse, you go to your houses and you read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய பாவங்களுக்காக புழுதியிலே புரள வேண்டியது நாம் தான். Because of our sin, it is us that we should roll over the dust. இயேசு கிறிஸ்துவை நாம் குத்தி விட்டோம். And we had pierced Jesus. அவரை வேதனைப்படுத்தி விட்டோம். And we had given him much sufferings. நம்முடைய பொல்லாத கிரியைகள், our wicked deeds, நம்முடைய பயங்கரமான வார்த்தைகள், our hurting words, நம்முடைய ரகசிய பாவங்கள், our secret sins. இதனாலே நாம் நம் இயேசுவுக்கு வேதனை கொடுத்து விட்டோம். And because of all these things that we had given much pains and sufferings to Jesus. எத்தனை பேர் நான் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தேன் என்று சிரித்துக் கொண்டு சொல்வீர்கள்? How many of you that you laugh and say that it is myself that who have crucified Jesus on the cross? ஓ, நீங்கள் அலறிக்கொண்டு சொல்ல வேண்டும். You must howl and say that I had crucified Jesus. நானே அந்த குற்றவாளி, I am that accused, நானே அந்த பாவி, I am the sinner, என் இயேசுவை வேதனைப்படுத்தின பாவி நான் தான். I am the sinner who had given much sufferings to my Jesus. நான் இன்னும் சில நிமிடம் தருகிறேன், சில வினாடிகள் தருகிறேன். I'll give you some more seconds. உங்களுக்கு எப்படி அதை வெளிப்படுத்த முடியுமோ ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்தி, ஆண்டவரே நான் தான் உம்மை துக்கப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன்
பிரார்த்தனை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக. How far you can reveal yourself that you can say in the presence of God that have crucified Jesus. இயேசுவே ஹalleluya. ஷலபரா கலபா. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்றுவாங்கன்னு வெட்கப்படாத. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்றுவாங்கன்னு வெட்கப்படாத. Don't be ashamed because the other person will hear voice. இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய பாவத்தின் மூலம் நீ குத்தினது உண்டானால், if you have crucified Jesus because of your sin, அலறு. you must howl now. அலறு. You must howl now. நெட்டை கட்டிக்கொள். You must put on the sackcloth. ஓலமிடு. You must howl. புழுதியில் புரளு. You roll over the dust. கன்வென்ஷனா இருக்கு, இல்லாட்ட அங்க புழுதியில புரண்டிருப்போம். It is because the convention, otherwise you would have rolled on the dust. கன்வென்ஷனல் கூட்டமா இருக்கு, இல்ல புழுதியில புரளலாம், ஒண்ணும் இல்ல, தப்பு இல்ல. It is not wrong that if you can roll on the dust. நாம் நம்முடைய இயேசுவை வேதனைப்படுத்தின குற்றவாளிகள். We are the people who are, we are the accused people who are crucified வெளியே Jesus. பார்த்தால் நீதிமான்கள் போல இருந்தோம். Outwardly we were as the righteous people. வெளியே பார்த்தால் நல்லவர்கள் போல, பரிசுத்தவான்கள் போல இருந்தோம். Outwardly we were as the saints and we were as the good people. நம்முடைய ரகசியமான ஜீவியத்தில் நாம் இயேசுவை துக்கப்படுத்தினோம். But in a secret life we had given much pains and sufferings to Jesus. இதோ அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். Behold, he is Alpha and Omega. ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Do you know what he says now? அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். Those who had pierced him, they will look upon him and they will cry. அதுவரைக்கும் யூதர் இது சம்பவிக்க வேண்டிய இனிமேல் சம்பவிக்க போகிற ஒரு காரியம். This is the incident which will happen hereafter. யூதர்களுக்கு ஒரு அதுவரைக்கும் கடினமான இருதயம். Till that time the Jews will be having a very hardened heart. நம்முடைய சண்டே ஸ்கூல் சிலபஸ்ல கூட the blindness of Jews ன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கிறது. யூதரின் குருட்டாட்டம். In a Sunday school also in a syllabus that's a lesson saying that the blindness of Jews. யூதரின் குருட்டாட்டம். அவர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது நாங்கள் இயேசுவை தான் உண்மையாய் மேசியாவை தான் சிலுவையில் அறைந்தோம். The blindness of Jews is that till this time they do not know that they are the people who had crucified the Lord Jesus on the cross. அவர்களுக்கு இனி ஒரு சமயம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த சமயத்திலே அவர்கள் மனஸ்தாபப்பட்டு புலம்புவார்கள். The Lord Jesus is going to give them another opportunity. At that time they will cry and they will cry aloud. இந்த கிருபையின் காலத்தில் புலம்ப வேண்டியவர்கள் நாமே. But in the dispensation of grace it is the people that we are the people who should cry now. கடின இருதயங்களை மனஸ்தாபமுள்ள இருதயமாக மாற்றுகிறார். The hardened heart will be changed as a heart of conviction. அப்படி மனஸ்தாபமுள்ள இருதயமாய் மாறும்போது ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். When a man has the convicting heart in him, the man will confess his sins. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு மனிதன் அறிக்கையிடுவானா? Ordinary a man will confess his own sins. சொல்லுவானா? Will he say it to others? ஒரு சிறிய தவறு செய்தாலும் கூட அவன் சொல்ல மாட்டானே. Even if there be a small error, he will never acknowledge it. He will never say it. சில நாட்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு சென்னை கன்வென்ஷனிலே ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி அனைவரையும் ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. Few years back, one sister had testified in Irumbulir convention because of the testimony that many people they were astonished by her testimony. பகல் கூட்டத்திலே ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். In the day meeting she said the testimony. ஒரு உண்மையான இதயத்தோடு, with a real heart. அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். I was also at the meeting. நான் ஒரு சமாரியா ஸ்திரியாக இருந்தேன். I was as a Samaritan woman. இப்பொழுது நான் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறேன். Now I am leading a holy life. பாருங்கள், எங்கே இருந்து எந்த காரியம் எங்கே போய் முடிந்திருக்கிறது. See what was her earlier state and now where she has come. கடின இருதயத்தை மனஸ்தாபமுள்ள இருதயமாய் மாற்றினார். And the Lord had changed the hardened heart to be a heart of conviction. ஒரு மனிதனுக்கு மனஸ்தாபம் உண்டாக காரணம் என்ன? What is the reason the man is convicted in his heart? அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறபடியா. That is our subject, is that the Lord Jesus is Alpha and Omega. அதனால் தான் அவன் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். It is the reason that he is confessing his sins and he is taking the water baptism. கடின இருதயத்தோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள்? How many people, those who had the hardened heart, now they had obeyed to the water baptism. ஒரு நாள் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி ஃபெய்த்தோமிலே நடத்தி கொண்டிருந்தோம். One day we were conducting a Bible study in a faith. அப்பொழுது ஒரு கூட்டம் அரசியல்வாதிகள் அந்த ரோடு வழியாக போய் கொண்டிருந்தார்கள். At the time one group of politicians they were crossing on the road. அந்த வார்த்தைகளை கேட்டு அதிலே ஒரு ஆள் நம்முடைய சத்தியத்தில் வந்து சேர்ந்தார். By hearing your message, one of the person that he came to our truth. எங்களுக்கு தெரியாது, அடுத்த வாரத்தில் இருந்து அவர் கூட்டத்துக்கு வர தொடங்கினார். We do not know about that, but from the next week onwards he started to come for the meeting. நம்முடைய ஃபெய்த்தோமுக்கு எதிரே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கிறது. அதிலே மாலை போடுவதற்காக வந்தவர்கள் அவர்கள். There's an Ambedkar statue opposite of Faithom. There they came to garland the statue. பெரிய கூட்டத்தினர். And they were a very great crowd of people there. அதிலே ஒரு முக்கியமான ஆள் தான் நம்முடைய கூட்டத்துக்கு வர தொடங்கினார். And one important person in that group he started to
to come for the meetings. அவர் சொன்னார், கர்த்தருடைய வசனத்தை நான் போகும்போதே கேட்டேன், என்னுடைய இருதயம் உணர்த்தப்பட்டது, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொன்னார். He said that while I was on the road, I heard the word of God. At the time itself, I was convicted in my heart, and I started to come for the meetings. ஆனால் நடந்தது என்னவென்றால், Do you know what happened really? அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வந்து ஆராதனை செய்ய தொடங்கின போது அவருடைய மனைவி முட்டுக்கட்டையாய் மாறிவிட்டார்கள். When he had accepted the truth, when he had started to come for a meeting, then his own wife, that he was an obstacle for all this growth. அவருடைய மனைவி சொன்னார்கள், இந்த சபைக்கும் இந்த சத்தியத்துக்கும் நீ போனால் நீ திரும்பி வரும்போது நான் தூக்கு போட்டு வீட்டில் நிற்பேன் என்று சொன்னார்கள். And the wife of the politician said that if you go for this meeting and if you do accept this truth, then when you come back from the meeting, I will be committing suicide in my house, she said. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் காலையிலே கூட்டத்துக்கு வர புறப்படுகிறார். அவர் மனைவி சொன்ன வார்த்தை, இன்று நீ திரும்பி வீட்டுக்கு வரும்போது இந்த ஃபேன்ல என்னுடைய பிணம் தொங்கும். On one Sunday morning, the person had started to come for the meetings. At that time, the wife said that, at the time, when you return back from your meeting, then I'll be hanging up in this fan, she said. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர் ஓடி வந்தார். Keeping his faith upon Jesus, he ran towards the meeting. வந்தவுடனே கூட்டத்தில் இருந்த என்னை எனக்கு ஒரு சிறிய சீட்டில் எழுதி அனுப்பினார். என்னுடைய மனைவி இப்படி சொல்லி இருக்கிறாள் என்று. Immediately I was at that meeting. Immediately he given me a chit saying that my wife had said so. இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னேன். I said Jesus is living now. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். And he is Alpha and Omega. நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not fear. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? அந்த சகோதரி தூக்கு போட தொடங்கும் போது, at the time when she started to hang herself upon the ceiling fan, இயேசு அவர்களோடு பேச ஆரம்பித்தார். Jesus started to speak with her. மகளே, நீயும் அந்த சபைக்கு போ. Oh my daughter, you also go to the church. இது யாருக்கும் தெரியாது. No one know about it. கூட்டம் முடிந்து பார்க்கும்போது தூக்கு போட்டிருப்பாள், நான் சீக்கிரம் போகட்டும் என்று திரும்பி பார்த்தால் அந்த சகோதரியும் கூட்டத்தில் பின்னாலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். At the end of the meeting, the person saw, he thought that he should go back to the house to see the body of his wife, but he turned back and he saw the body, his wife was in the meeting. இந்த சகோதரன் வந்து என்னிடத்திலே அந்த சிட்டு எழுதி கொடுத்தபோது நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் மனைவிதான் முதலாவது ஞானஸ்நானம், உங்களை விட முதலாவது அவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுப்பார்கள். When this politician, when he gave me a chit saying the incident, immediately I said to the person, see, really your wife will be the first person to take the water baptism in the church. அந்த வருஷத்திலே பெங்களூர் கன்வென்ஷன் நடக்கிறது. At the year there was the convention to Bangalore. அப்பொழுது பாஸ்டர் செல்வம் அவர்கள் நீங்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள். At the time Pastor Selvam told me that you only should give the water baptism. நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். I was administering the water baptism. அந்த ஞானஸ்நானம் எடுக்க போகிற நாட்களிலே இவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள், புருஷனும் மனைவியும். Among the group of people who have come for to take the water baptism, the husband and wife, they came there. நான் சொன்னேன், பிரதர்ஸ் ஒரு வரிசையாக நில்லுங்கள், சிஸ்டர்ஸ் ஒரு வரிசையாக நில்லுங்கள். I told them to give the brothers and sisters to be kept aside. முதலாவது சிஸ்டர்ஸ் வாருங்கள் என்று சொன்னேன். And I invited the sisters to take the baptism. ஹalleluya, hallelujah. அப்படியே அவரை விட முதலாவது அவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So in this way that she only took the water baptism at the first incident. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? நாமல்ல, it is not us. அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறபடியால், because he is Alpha and Omega. அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்த்து புலம்புவார்கள். Those who have pierced him, they will cry up, they will see him and they will cry. கடின உள்ளங்களை அமனஸ்தாபமுள்ள உள்ளங்களாக மாற்றுகிறார். And he changes the hardened souls to be as the souls of conviction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே யாராலும் கடின இருதயத்தோடு இருந்தால், if there be any person with a hardened heart here, உங்களுடைய கடின இருதயம் அல்ல பெரியது, அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய இயேசுவே பெரியவர். your hardened heart is not great, but Alpha and Omega, the Lord Jesus is the very great. அந்த விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக, சத்தமாக. With that faith let us praise the Lord alone. சத்தமாய் அவரை துதிப்போமாக. With the great shout praise the Lord. Hallelujah. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். நான் ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் தெரியுமா? Do you know why I sing this song? இந்த பாட்டு என்னை
அதிகமாக உடைத்த பாட்டு. This is the song which has broken me very much. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாம் பாடும்போதே கடின இருதயங்கள் உடைய வேண்டும். When we sing this song, all the hardened heart should be broken down. நம்முடைய மத்தியிலே அல்பாவும் ஒமேகாவுமாய் இயேசு வந்திருக்கிறார். The Alpha and Omega, Jesus, He is in our midst now. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். All of us together, let us sing this song. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனை சுத்தனாய் மாற்றினரே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் வந்தை சேராயோ பாராய் பாடு தகிதோன் நீராய் தினம் துணி பாராய் உனக்காய் பாடு சகிதோன் நீராய் அவரை தினம் துணி மாராயோ நீ கேளாயோ. Praise the Lord. ராத்திரி எல்லாம் பாடினா கூட எனக்கு ஆசை தீராது. பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even if I sing the song all of the night that I will not be satisfied. ஆகையால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறபடியால் As He is Alpha and Omega. இன்றைக்கு அநேக கடின இருதயங்களுக்கு மனஸ்தாபத்தை தந்து ரட்சிப்படையவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் உதவி செய்து வருகிறார். Today the Lord gives the many convicted heart for many of the people with the hardened heart, and the Lord opens the way for their salvation. அடுத்ததாக Nextly, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று அடுத்த இடம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். in the Revelation first chapter 10th and 11th verse we see again that I am Alpha and Omega. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். Here the Lord said I am Alpha and Omega. 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே. 10th verse we read, I was in the spirit on the last day. ஆவிக்குள்ளான போதுதான் இந்த சத்தத்தை அவன் அப்போஸ்தலனாகிய யோவான் கேட்கிறார். Apostle John, while he was in the spirit of the Lord, at that time only he was able to hear this voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். I was in the spirit on the last day and heard behind me a great voice saying I am Alpha and Omega. அப்படி என்றால் இந்த அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்கும்படி நாம் ஆவிக்குள்ளாக வேண்டியதாக இருக்கிறார். If it be so to hear this voice that I am Alpha and Omega, for that purpose we need to be in the spirit of the Lord. பெந்தேகோஸ்தே சபையினர் மட்டுமல்ல, Not only the Pentecostal church people, அனைத்து தேவ மக்களும், all the children of God, இந்த பட்டணத்தின் அனைத்து மனிதர்களும், all of the people of this city, எந்த பாகுபாடும் இல்லாமல், without any respect of persons, உயர்வு தாழ்வு வித்தியாசம் இல்லாமல், without any person saying high and low, ஜாதி வித்தியாசங்கள் இல்லாமல், without any caste differences, பாஷாபிமானங்கள் இல்லாமல், without any language differences. அனைவரும் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Everyone needs to be in the spirit of the Lord. It is the desire of God. அதுதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. Today also it is the will of God. ஒரு சமயத்திலே நான் பரிசுத்த ஆவியை பற்றி அறியவில்லை. One time I was not knowing about the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அறியவில்லை. I was not knowing about the Holy Spirit. அது ஒரு பரியாசமாகவே எனக்கு காணப்பட்டது. It was as a mockery to me. ஆனால் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். But the Lord gave me an opportunity to receive the Holy Spirit. நம்முடைய ஜீவியம் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் உண்டு. In our life there is an experience in which that we should be in the spirit of the Lord. இந்த உலகத்திலே பாருங்கள், மனிதர்கள் பல விதத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். In this world we see that many people they are very much clever in many different ways. ஸ்போர்ட்ஸ் சைடுல பாருங்க, அவர்களை ஸ்டார்ஸ் என்று அழைக்கிறார்கள். On the sports field they are called as the stars. ஒருவன் திறமையாக விளையாடினால் அவன் ஸ்டார்.
If a person very cleverly, if he plays, then he is called as a sports star. சினிமாவிலே பாருங்கள், In cinemas, சினிமாவிலே பிரபலமானால் அவனோ அவளோ ஸ்டார். if he is very clever in acting, then he is called as a cinema ஒரு star. நல்ல சினிமா நடிகையோ நடிகனோ இருந்தால் அவன் ஸ்டார். If that be any actor, good actor, he is called as a good actor. இப்படி உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விசேஷமான இடத்துக்கு வரும்போது உலகம் அவனை பல விசேஷமான நாமங்கள் சொல்லி அழைக்கிறது. Likewise, if a person is exalted to a very high position in this world, the world gives him many different names and it calls him with that name. ஆனால் நான் சொல்லுகிறேன், But I say to you, அந்த ஸ்டார்கள் எல்லாம் அழையுங்கள். you call all these stars. சினிமா ஸ்டார்களை அழையுங்கள். You call all the cine stars. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்களை அழையுங்கள். You call all the sports stars. ஒரு கேள்வி கேளுங்கள். Ask a question to them. நீங்கள் ஆவிக்குள்ளாகிறீர்களா? Are you in the spirits of the Lord? அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். They will say no. அதுதான் மனிதனுக்கு அவசியமான அத்தியாவசியமான அனுபவம். But it is a very highly essential experience for the man. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறபடியா, As he is Alpha and Omega. சாதாரண ஒரு மனித வாழ்க்கையை ஆவிக்குள்ளாகிற வாழ்க்கையாக மாற்றுகிறார். A very ordinary life of a man, he will be changing it as if that he will be in the spirits of the Lord. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you do need anointing of the Holy Spirit? உங்களில் எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேண்டும்? How many of you need anointing now? நீங்கள் எத்தனை பேர் ஆவிக்குள்ளாக விரும்புகிறீர்கள்? How many of you would have a desire to be in the spirits of the Lord? வாஞ்சை உள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who have the desire, you please raise up your right hand. நான் ஆவிக்குள்ளாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who do say that I have a desire to be in the spirits of the Lord, you raise up your hand. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. That's an experience in which that we should live in the spirit. அந்த ஜீவியம் தான் உலகத்திலே ஒரு மேன்மையான அனுபவம். Only that particular life is a great experience in the world. மற்றெல்லா மேன்மைகளை விட மிக தலைசிறந்த ஒரு அனுபவம். Comparing with all other experiences, it is a very precious experience. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை கர்த்தர் எனக்கு அபிஷேகம் தந்தார். One Saturday the Lord gave me the anointing. நான் அதை அனுபவித்த போதுதான் அது என்ன என்று விளங்கிக் கொண்டேன். Only after experiencing it I was able to understand what the real meaning in it. ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்திலே எனக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தந்தார். On one Saturday tarrying meeting, God gave me the Holy Spirit. அப்பொழுது நான் ஒரு தரிசனம் கண்டேன். At the time I saw a vision. ஒரு பெரிய புத்தகம் திறக்கப்பட்டிருந்தது. A great book was opened. நாம் இருக்கிற இந்த கிரவுண்டை விட பெரிதாக இருந்தது அந்த புத்தகம். The book was so great in its volume that it was more than this ground. பெரிய மகிமையான ஒரு புத்தகம். It was a very glorious book. ஒரு மகிமையான கரம் என்னுடைய பெயரை இந்த புத்தகத்தில் எழுதுகிறதை நான் தரிசனமாக கண்டேன். I saw that a glorious hand was writing the name of myself, the name of me in the book. நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போது At the time when we receive the Holy Spirit, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. in the Lamb's book of life, our names will be written. நாம் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் மாறுகிறோம். And we are changed as the people we have the names written in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தேவை. So for each and every moment we need an experience in which that we should be in the spirits of the Lord. நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி அதிகமாய் நான் சொல்ல எனக்கு சமயமில்லை. 3 பேர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி மட்டும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகிறேன். There's no time to elaborate upon the Holy Spirit, but about 3 persons who were filled with the Holy Spirit is written in the book of the Bible. I'd like to explain about them. பேதுருவை பற்றி ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. About Peter it is written, one time Peter was filled with the Holy Spirit. இது முதல் தடவை பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த சந்தர்ப்பம் அல்ல. It was not the first incident in which that he received the Holy Spirit. இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது தெரியுமா? Do you know what was that incident? பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்தபோது, Peter, while he did a miracle in the name of Jesus, அரசாங்க அதிகாரிகள் வந்து அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். and the rulers of the government they came and they questioned Peter. எந்த நாமத்தில் இதை செய்தாய்? In which name that you did this? எந்த அதிகாரத்தில் இதை செய்தாய்? With which power that you did it? அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்கும்போது When the rulers had asked the question, பேதுருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. Peter did not know how to answer it. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி. In the very next verse it is written, Peter filled with the Holy Spirit. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். Peter was filled with the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அரசாங்க அதிகாரிகளுக்கு முன்பாக Before the rulers of the government, நீ என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது, at the time when you do not know what is the answer to be given to them, ஆவிக்குள்ளாகிற அனுபவம் உனக்கு இருந்தால், if
you have that experience of being filled with the Spirit of the Lord, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள் உன் வாயிலே பரிசுத்த ஆவியானவர் தருவார். the Lord Jesus will, the Holy Spirit will give you the proper words so that you can answer them. நீ இன்டர்வியூக்கு போகும்போது When you go for that interview, அதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தால், at the time when you are dismayed because you do not know the answer for the question which has been put to you, ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கும் என்றால், if you have an experience of being in the Spirit of the Lord, அங்கேயும் கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை தருகிறார். even that too the Lord will give you the words. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார். Peter was filled with the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் என்பது அதிகாரிகளுக்கு முன்னே என்ன சொல்ல வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அதற்கு அது அவசியம். So being filled with the Spirit, it is essential to give the answer for the rulers, those who do ask questions with us. இன்னொரு இடத்திலே In another place, பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். St. Paul was filled with the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியை பவுல் முதல் தரம் பெற்ற இடம் அல்ல. It is not the first incident in which Paul was anointed with the Holy Spirit. வேறொரு சந்தர்ப்பம். It was another incident. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார். Paul was filled with the anointing of the Holy Spirit. அந்த சந்தர்ப்பம் எது தெரியுமா? Do you know what was that incident? ஒரு மந்திரவாதி இடத்திலே. It was at the hands of the magician. ஒரு மந்திரவாதி இடத்திலே. And he was at the hand of a magician. அதிகாரியின் விசுவாசத்தை கவிழ்க்கும்படியாக மந்திரவாதம் செய்து கொண்டிருந்த ஒரு மந்திரவாதி இடத்திலே. A magician who had tried his level best to pervert the faith of the ruler. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, Paul being filled with the Holy Spirit. எல்லா கபடமும் நிறைந்தவனே. Your people who are filled with all defilements. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மந்திரவாதத்தின் வல்லமைகளுக்கு முன்பாக ஆவிக்குள்ளாகிற அனுபவம் ஜெயமெடுக்கிறது. Before the past as a magician, only if you are filled with the Spirit of the Lord, then you will have the victory over it. இன்றைக்கு எங்க போனாலும் மந்திரவாதம். Today, wherever we go, there we see the enchantments. சிலர் எதை எடுத்தாலும் மந்திரவாதம் தான் சொல்லுகிறார்கள். Today, many people do say, for whatever reason, they will say it is because of enchantment. ஒரு இருமல் வந்து விட்டது, உடனே சொல்லுகிறான், யாரோ உனக்கு விரோதமாய் செய்து வைத்திருக்கிறார்கள். Even if they cough, then immediately the people will say that some person did something against you. அந்த தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் தொண்டையில போய்விட்டது, தண்ணி வெளியே வந்து விட்டது, யாரோ உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணி இருக்கிறார்கள். Even if he is not able to drink a cup of water itself, then immediately they will say that some person did some magicians against you. இயேசு கிறிஸ்து அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். The Lord Jesus is Alpha and Omega. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? Do you know what he did? உன்னை ஆவிக்குள்ளாக்குகிறார். And he makes you to be in the Spirit. நீ ஆவிக்குள்ளாகும் போது, when you are in the Spirit of the Lord, மந்திரவாதத்தின் வல்லமைகள், மந்திரவாதியின் சக்திகள் அனைத்தும் கவிழ்க்கப்படுகின்றன. the powers of the magicians, it will be put down. இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள். Those who believe it, you praise the Lord. சரபல கதுலபா. Sudram. இப்ப மந்திரவாதம் தான் மேற்கொண்டது போல தெரியுது. Now it seems that the past of the magicians had overcome us. உங்களுடைய ஸ்தோத்திரத்தை பார்த்தா மந்திரவாதமே மேற்கொண்டது போல தெரியுது. By singing and praising, I can say that only the power of the magicians had overcome us. அந்த விசுவாசம் உள்ளவர்கள், மந்திரவாதத்தை ஜெயிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள். Those who believe the Holy Spirit can overcome the magicians' power. Thank you Jesus. Sudram. சபலபர கதுலபஹாலா இடபர. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு முறை விட இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சில அசுத்த ஆவிகள் நம்முடைய மத்தியிலே போராடி கொண்டிருக்கிறது. சில அசுத்த ஆவிகள் இப்பொழுது நாம் துதிக்கும் போது வெளியே ஓடி போகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமாக. Sudram. Amen. Hallelujah. 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 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆவிக்குள்ளாக்குகிறார். The Lord God had given us the anointing of the Holy Spirit, and He is making us so that we can be in the Spirit of the Lord. ஒரு மனிதன் தன்னுடைய கருத்திலே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. That is a life in which a man will live according to his own understanding. ஒரு மனிதன் ஆவியிலே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையும் உண்டு. And there is a life in which a man will live by his own spirit. ஒரு தடவை நம்முடைய பாஸ்டர் எஸ்பி அர்னஸ்ட் அவர்களுடைய அடக்காராதனையிலே பாஸ்டர் பாபி ஒரு சாட்சியில் ஒரு வார்த்தை சொன்னார். During the funeral service of Pastor SB Ernest, Pastor Bobby has said a word. பாஸ்டர் எஸ்பி அர்னஸ்ட் அந்த பியானோ வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாராம்? அப்படியே ஆவியிலே நிரம்பிட்டே வாசிப்பாராம். How Pastor SB Ernest used to play on the piano, he used to be filled with the Spirit of the Lord and he used to play on the piano. இதை முதல் முறை பாஸ்டர் பாபி பார்த்ததான சமயத்திலே இது என்ன இப்படி வாசிக்கிறாங்க? அப்ப யாரோ சொன்னாரு ஆவியில நிரம்பிட்டு வாசிக்கிறாங்க.
அப்ப இவர் நினைத்தாராம், ஆவியில் நிரம்பிட்டு எப்படி வாசிக்க முடியும், சோபர் மைண்ட் இருந்தா தானே வாசிக்க முடியும் என்று நினைத்தாராம். Very first time when Pastor Bobby saw that S.B. Ernest was playing the piano, being filled with the Spirit of the Lord, then immediately he asked, why this person is playing the piano in this way? Then people had answered them that the person, the Pastor S.B. Ernest is filled with the Spirit of the Lord. It is the reason he is playing on the piano. But immediately Pastor Bobby asked, only if a person has a sober mind, then only he can play the piano. But if he has the Spirit of the Lord, how can he play it? ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். But Pastor Paul said that I will sing with the meaning in it. I will sing with the Spirit of the Lord. ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். I'll make the supplication with the Spirit, with the meaning in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவியோடும் கருத்தோடும் ஜீவிக்கிற அனுபவம் உண்டு. There is an experience in which that we can live in the Spirit and understanding. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் ஜீவிக்கும்போது, While we are filled with the Spirit of the Lord and while we live. ரெண்டு காரியம், ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Two things I would like to place before you. நான் அதற்கு முன்னாலே அந்த மூன்று பேர் ஆவியில் நிரம்பினதுல ஒரு ஆளை விட்டுட்டேன். அது அந்த ஆளை பற்றி கூட சொல்றேன். One of the other person who was left by me, I would like to explain about him. பவுலும் பேதுரு மட்டுமல்ல, ஸ்தேவானும் ஆவியில் நிரம்பினான். Not only Paul and Peter, even Stephen was also filled with the Spirit of the Lord. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, Stephen being filled with the Holy Spirit. எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? Do you know what time? அநேக ஆயிரங்கள் சூழ்ந்து நின்று கல்லெறியும் போது, When many thousands were at the place of stoning him, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். Stephen, he was filled with the Spirit of the Lord. உன்னை அநேகர் கல்லெறியும் போது, When many others, when they stone upon you, நீ ஆவிக்குள்ளாக வேண்டும். that you should be in the Spirit of the Lord. உனக்கு விரோதமாய் அநேகர் பேசும்போது, When many people are speaking against you, ஆவிக்குள்ளாக வேண்டும். you must be in the Spirit of the Lord. அதை ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாக்குகிறார். Only to overcome it, the Lord is making us to be in the Spirit of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தேவானை சூழ்ந்து நின்று அநேகர் கல்லெறியும் போது, When many others were surrounding Stephen and they were stoning upon Stephen, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். Stephen being filled with the Spirit of the Lord, he was looking upon heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மற்றவர்கள் உனக்கு விரோதமாய் தீமை செய்கிற வேளையிலே, At the time when others are doing evil against you, மற்றவர்கள் தீங்கிழைக்கிற வேளையிலே, when others are doing many wicked things against you, அதை இந்த தீமையை நீ நன்மையினால் ஜெயிக்கும்படியாக, to overcome this evil with the goodness, தேவன் நம்மை ஆவிக்குள்ளாக்குகிறார். the Lord is making us to be in the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம், அதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். That's a life in which that we should be filled with the Holy Spirit. It is the experience that we are in the Spirit of the Lord. பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Paul said, where the Spirit of the Lord is, there the liberty is. பரிசுத்த ஆவியினால் நிரம்பும்போது அங்கே ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். Then we are filled with the Spirit of the Lord, there the Lord commands a liberty. விடுதலை என்றால் அர்த்தம் என்ன? What do we mean by the deliverance? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெரியாமல் சில அடிமைத்தனங்கள் இருக்கும். In a man's life, by ignorance that he will be as a slave. ஒரு வியாதியிலிருந்து விடுவிக்கிறார், அது மட்டுமல்ல. Not only the Lord is delivering us from a sickness. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே எத்தனையோ அடிமைத்தனங்கள் இருக்கும். In a man's life there will be many kinds of slavery. வெளியே பார்த்தா தெரியாது, வெளியே பார்த்தா நல்ல டிப் டாப்பா நல்ல Dress பண்ணிருப்பாங்க. Outwardly we may not know about it because they will be dressing in a very good manner. நல்ல Dress எல்லாம் இன் பண்ணிருப்பாங்க, டை கட்டி இருப்பாங்க, வெளியே பார்த்தா தெரியாது. They should have tucked in their shirts and they should have put on the ties. Outwardly we may not know about them. ஆனால் உள்ளே சில அடிமைத்தனங்கள் இருக்கும். But in his inner life there will be some slavery. யாருக்கும் தெரிவிக்க மாட்டார்கள். They will not let it to know to others. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக, from such slavery to deliver them, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆவிக்குள்ளாக்குகிறார். The Spirit of the Lord is making us so that we can be in the Spirit of the Lord. தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலைனா ஒரு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு அனுபவம். Where the Spirit of the Lord is, there the liberty is, means that we are delivered from that slavery. வியாதியிலிருந்து சுகம் தருகிறார். Some persons are delivered from the sickness. நீங்கள் யாரெல்லாம் வியாதியஸ்தராய் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Those who have come with the sick here, where the Spirit of the Lord is, there the liberty is, there the sickness is also. ஆவியானவர் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். The Lord, the Spirit of the Lord will make us free. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். Heavenly Jerusalem is independent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். And she is the mother of all. ஆகார் அடிமை பெண்.
And Hagar is a bondman. அவளுடைய சந்ததி அடிமைத்தனத்தின் சந்ததி. Her generation is the generation of slavery. இன்னைக்கு எத்தனையோ பேர் டெலிவிஷன் பார்க்கிறதிலே அடிமைகளா இருக்கிறார்கள். Today many people they are slaves to seeing the television. மாம்ச இச்சைகளுக்கு அடிமைகளாக They are இருக்கிறார்கள். slaves to the lust of the flesh. கண்களின் இச்சைகளுக்கு அடிமைகளாக They இருக்கிறார்கள். are slaves to the lust of the eyes. தெரியாமல் செய்யக்கூடிய சில பழக்கவழக்கங்கள் ஹாபிட்ஸ்க்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். For some unknown habits also they are the slaves. அவர்கள் சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள் அல்ல. They are not the children of the independent women. சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள் யார்? Who are the children of the independent women? ஆவியினாலே விடுதலை அடைந்தவர்கள். Those who have been delivered by the Spirit. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இந்த கன்வென்ஷனிலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். Such a deliverance in this convention we proclaim it as a gospel. சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, தூரத்தில் இருந்தோ அருகாமையில் இருந்தோ இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். from a very far place or from near you may hear from this voice. உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஒரு விடுதலை இருக்கிறதா? In your life do you have a real deliverance? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், அது இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். If it is not so, the Holy Spirit is delivering you. அது மட்டுமல்ல, Not only that. இந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? What does the Spirit of the Lord will do now in our தேவ midst? ஆவி, யோவான் அப்போஸ்தலன் கேட்கிறார், தேவ ஆவியை எப்படி அறியலாம் என்று. And John the Apostle said that how can we know about the spirits of the Lord? தேவனுடைய ஆவியை எப்படி அறியலாம்? How can we know about the spirits of the Lord? 1 யோவான் 4 அதிகாரம் 2 வசனத்தில் அவர் பதில் சொல்லுகிறார். As John 4 chapter 2 verse he gives us the answer. தேவ ஆவியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can we know about the spirits of God? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத ஆவிகள் தேவனுடைய ஆவி அல்ல. The spirits which do not confess the spirit of Jesus, they are not the spirit of God. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஆவிகள் தான் தேவனுடைய ஆவி. Only the spirit which do confess the spirit of the Lord Jesus, they are the spirit of God. அவன் ஆவிக்குள்ளாகும் போது, And then he was in the spirits of the Lord. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜீவிக்கும் போது, While we are filled with the spirits of the Lord, ஒரு மனிதனுடைய அறிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாகவே இருக்கும். all of the confession of the man will be about the Lord Jesus only. தன்னை பற்றியோ தன்னுடைய காரியங்களை குறித்தோ தன்னுடைய மேன்மைகளை குறித்தோ ஒன்றுமே அவன் பேசுவதற்கு இல்லை. There is nothing to boast upon himself or nothing to boast upon any other things. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தான் நம் மூலமாய் அறிக்கை செய்ய வைக்கிறார். When the spirit of the Lord will make us to confess only the Lord Jesus through us. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நாம் ஜீவிக்கும் போது, If it be so, when we are filled with the Holy Spirit, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சாட்சிகளாய் இருப்போம். and concerning the Lord Jesus, we will be the testimonies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு மனிதனும் அடுத்த ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். Each and every person they should say about the Lord Jesus to others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். Those who do not know about Jesus, to them that we should proclaim Jesus to them. ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்த வேண்டும். We should encourage each and one another person. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். We should encourage the other persons. திடன்கொள் என்று சொல்ல வேண்டும். We should say, be of good courage, be of good courage. ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask you one question. திடன்கொள்ளுங்கள் என்று சொன்னது யார்? Who said that be of good courage? யார்? இயேசு. Jesus said. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். But another verse says that you be of good courage. One of the brothers says this to the other brother. எப்படி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு திடன் சொல்ல முடியும்? How can the one brother can encourage the other brothers? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதனால் தான். Because he is manifesting Christ. கிறிஸ்துவை அறிக்கை செய்வதனால் தான். As he is confessing Christ. கிறிஸ்துவை சொல்லுகிறபடி, கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறபடினால் தான். As he is speaking about Christ. தைரியத்தோடு வருகிறவன் தைரியத்தோடு போவான். The person who comes with the discouragement, he will go with the courage. பயத்தோடு வருகிறவன் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு போவான். He that comes with the fear, with the great hope, with the joy, will go. கலக்கத்தோடு வருகிறவன் சமாதானத்தோடு போவான். The person who came with a much troubled state, he will go in peace. அப்படியே தேவனுடைய ஆவிக்குள்ளாகும் போது தேவ ஆவியானவர் நம் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வைக்கிறார். Likewise, when we are in the spirit of God, then the spirit of God will make us to confess Jesus through our spirit. நான் இனி அடுத்த பாயிண்ட்க்கு வருகிறேன். I'll come to the next point now. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. மூன்றாவது இடம் எது தெரியுமா? Do you know what is the third place? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, Revelation 31st chapter 6 verse. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. அங்கே என்ன சொல்லுகிறார்? What he said there. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. தயவுசெய்து அந்த வசனத்தை ரெண்டு பாஷையிலும் வாசியுங்கள். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன்.
தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். And he said unto me, It is done. I am Alpha and Omega, the beginning and the end. I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். Here the Lord said, I am Alpha and Omega, saying so he said that I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. இந்த இடத்திலே அவர் தாகமாய் இருக்கிறவனுக்கு என்று சொல்லுகிறாரே, அது அதனுடைய அர்த்தம் என்ன? In this place he says that the person who is athirst, what is the meaning of that? ஜெய ஜீவியத்திற்காக தாகமாய் இருக்கிறவனுக்கு. The person who is athirst for the overcoming life. அதனால் தான் அடுத்த வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். So next verse says that he that overcometh shall inherit all things. ஜெய ஜீவியத்திற்காக யார் தாகமாய் இருக்கிறதோ, ஜீவ இந்த தண்ணீர் ஊற்றிலிருந்து அவனுடைய தாகத்தை இந்த அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய தேவன் தீர்க்கிறார். Those who are athirst for the overcoming life from the fountain of the water of life, freely the Lord quenches their thirst. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து and by forgiving the sins of a man, ஞானஸ்நானத்திலே அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக்கி, in water baptism he was brought in Christ Jesus, அவனை பரிசுத்த ஆவியால் நிரப்பி, and he is filled with the Holy Spirit, அதோடு அவனை விட்டு விடுகிறதில்லை, and he is not leaving him at that place. அவன் ஒரு பூரண ஜெயஜீவியம் செய்கிறவனாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். It is the desire of God to change him so that he can lead a overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு அவனுக்கு என்ன வேண்டும்? For that purpose what is the necessity for him? ஜெயஜீவியத்திற்காக ஒரு மனிதன் தாகமாய் இருக்க வேண்டும். For the overcoming life a man should be athirst. எந்த ஆத்துமா ஜெயஜீவியத்திற்காக தாகமாய் இருக்கிறதோ, அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து அவனுக்கு கொடுக்கிறார். The soul which is athirst for the overcoming life, the Alpha and Omega from the fountain of life freely the Lord provides him. உபாகமம் 2 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Deuteronomy 2nd chapter 3rd verse we read. கர்த்தர் மோசே இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். And the Lord said unto Moses, மோசே, நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். Moses, it is the end that you have wandered around. நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். It is the end that you have wandered around. இப்பொழுது வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். Now we turn to the north, the Lord said. அந்த வசனத்தை கூட நான் ஒரு ஜெயத்திற்காக உங்கள் முன்னாலே வைக்கிறேன். One day for that I would like to place the same verse for an overcoming life also. உபாகமம் 2 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். Deuteronomy 2nd chapter we read that verse. உபாகமம் 2 அதிகாரம் 3 வசனம். Deuteronomy 2nd chapter 3rd verse. நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். It is the end that you had wandered around. வடக்கே திரும்புங்கள். You turn to the north. அப்ப இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரம் அவருடைய வாழ்க்கை ஒரு சுற்றி திரிகிற வாழ்க்கையாக இருந்தது. So till this incident, till this time they were wandering around. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கூட, அபிஷேகம் பெற்றவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையை பார்த்தால், அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை கூட ஒரு சுற்றி திரிகிற ஒரு அனுபவம் தான். இங்க சுற்றி அங்க சுற்றி அங்க சுற்றி இங்க சுற்றி ஒரு காரியமும் வாழ்க்கையில சாதிக்கிறதே இல்லை, ஒரு ஜெயமும் இல்லை. சுற்றி சுற்றி எத்தனையோ வருடங்கள் அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை வச்சு பேசுறாங்க, நான் இத்தனை வருஷம் சுற்றி இருக்கிறேன். Today many people, if you ask many people, even the Pentecostal people and the people who have been anointed with the Holy Spirit, they used to say after many long years still they are wandering around here and there. கர்த்தருடைய வார்த்தை, மோசே மோசே, the Lord said, Moses, நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். it is the end that they had wandered around. வடக்கே திரும்புங்கள். Turn to the north. வடக்கே திரும்புங்கள். Turn to the north. ஏன்? Why? கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்தர திசையில் இருந்தோ ஜெயம் வராது. Because you will not have the victory from the east or from the west or from the wilderness. கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ ஜெயம் வராது. From east and west, from the south you will not have the victory. வடபுறத்தில் உள்ள சீயோனில் இருந்து தான் ஜெயம் வருகிறது. Only from the north where the Zion is you will have the victory. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லாம சுற்றி சுற்றி அலைந்து திரிகிறீர்களோ, the people who do not have the victory in your life, those who are the people who are wandering around here and there, அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற இயேசு உங்களோடு சொல்லுகிறார். the Lord Jesus who is as Alpha and Omega, the Lord speaks with you. வடக்கே திரும்புங்கள். Turn to the north. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வடக்கே திரும்புங்கள். Turn to the north. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற தேவன். The Lord God is the Lord God who shall give us the victory. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில ஜெயம் இல்லை. For many people they do not have the victory in their life. நான் அடிக்கடி ஒரு சகோதரன் என்னை ஞாபகம் வரும் இந்த ஜெய ஜீவிதத்தை பற்றி பேசும்போது, whenever I speak about the overcoming life, I used to remember about the particular person. திடீர்னு ஓடி வருவார். Suddenly he used to run towards me.
எனக்கு சிந்தையில ஜெயம் இல்லைன்னு சொல்றார். I used to say that I don't have the victory in my imaginations. அவர் ஒரு பெரிய ஆளு, He was a very great person. நல்ல மனுஷன். He is a very good person. அப்ப அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவோம். I used to pray for them and they go. ஜெயம் தருவார். And the Lord, I will be saying that the Lord will give you the victory. அப்படி போவார், போயிட்டு ஒரு 10-15 நாளைக்கு வரை திரும்ப வருவார். He will go and after 10 or 15 days he will come again. எனக்கு சிந்தையில ஜெயம் இல்லை, Still I do not have the victory in my thoughts. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. And you please pray for me. வைத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அப்புறம் அவர் போய் விடுவார். And we used to pray for him for some more time and after that he used to go. 10-15 நாளைக்கு பிறகு திரும்ப வருவார். After about 10 or 15 days he used to come back. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? Brother, how are you now? எனக்கு திரும்பவுமாக அந்த சிந்தையிலே ஜெயம் இல்லையே. Again and again, I don't have the victory in my thoughts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தோடு, With the faith, விசுவாசத்தோடு போங்க. with the faith that you go home. ஜீவியம் விசுவாச ஜீவியம். Your life is the life of faith. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord who gives us the victory. ஜெயத்தை பற்றி 2 வசனம். And 2 verses concerning the victory. ஒன்று, The first one. எல்லா இடங்களிலும் கிறிஸ்து இயேசுவை கொண்டு எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். In all places through the Lord Jesus who provides us the victory. எல்லா இடங்களிலும். In all places. காலேஜுக்கு போனா காலேஜ்ல, If you go to the college, it is at the college. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல, If you go to the school, it is at the school. ஆபீஸ் போனா ஆபீஸ்ல, If you go to office, then it is at the எங்க office. போகிறாயோ அந்த இடத்திலே உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு. Wherever you go, it is the Lord Jesus who gives us the victory. அடுத்தது, Nextly, இரண்டாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். praise be. And they will be saying at the graveyard that praise be to the Lord God who gives us the victory through the Lord Jesus by saying that they will be putting the dust over நம்முடைய the body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியில நிரம்புவாங்க. And at the graveyard, after putting the sun, every person used to be filled with அதுதான் மரணத்தின் மேல் நமக்கு ஆண்டவர் தருகிற ஜெயம். That is the victory the Lord gives us over the death. இயேசு ஜெயம் தருகிறவர். The Lord Jesus is giving us the victory. இயேசு நாமத்தில் பிதா நமக்கு ஜெயம் தருகிறார். In the name of Jesus, God the Father gives us the victory. அவர் சொல்லி அனுப்ப அவர் போய்விட்டார். I used to say him and he used to go. அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச நாள் காணோம். For many days I couldn't see him. ஒரு 2 மாசமா காணோம். For 2 months I could not see him. அதுக்கு பிறகு ஒரு நாள் அவரை கூப்பிட்டேன். After 2 months that I asked him, I called him. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். And I asked, how are you, brother? அவர் சொன்னார், பூர்ண இளைப்பாறுதல் சொன்னார். He said, the perfect rest. பூர்ண இளைப்பாறுதல். And he said, I have the perfect rest. சொன்னது மட்டுமல்ல, அவர் அழுதார், நானும் அழுதேன். Not only that he started to cry, I also started to cry at the place. ஒரு 15 நாளைக்கு, ஒரு 20 நாளுக்குள்ள மரித்து போனார். Within 15 or 20 days he died. ஒரு 20 நாளுக்குள்ள மரித்து போனார். Within about 20 days he died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்கள், கடைசி நாட்களில் எப்படி ஜெயம் எடுக்கிறார்கள் பாருங்க. See, in the end of the last days, how do they get the victory? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். It is the end of that you had wandered around. வடக்கே திரும்புங்கள். Turn to the north. தயவு செய்து அந்த வசனத்தை 2 பாஷையிலும் வாசிங்கள். Let us read these verses. நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். Ye have compassed this mountain long enough, turn you northward. வடக்கே திரும்புங்கள். Turn you northward. அதிகாரமான ஒரு வார்த்தை. A word with the power of authoritative words. வழிகாட்டுகிற வார்த்தை. And it is the guiding words. நேர்பாதையில் நடத்துகிற ஒரு வார்த்தை. It is the words which shall lead us in the straight way. தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஒரு வார்த்தை. It is the words which will give us a sober mind. அவர்கள் வடக்கே திரும்பி போனார்கள். They turned towards the north. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். He that is athirst, I will give him the water of life freely out of the fountain. அந்த சகோதரனை போல நீங்கள் எத்தனை பேர் ஜெய ஜீவியத்திற்காக தாகமாக இருக்கிறீர்களோ? Like that particular brother, how many of you are athirst or who have thirst for the overcoming life? ஆவியானவர் உங்களை சும்மா விட மாட்டார். The Spirit of the Lord will not leave you alone. அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய தேவன் உங்களை சும்மா விட மாட்டார். Alpha and Omega, he will not leave you as such. என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. I will never forsake
is saying, anyone who comes to me. இந்த பட்டணம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு அழைப்பு. All the people in this city, this is a calling for them. தூத்துக்குடி பட்டணமே, Oh, Tuticorin city. எவ்வளவோ பெரிய ஒரு பழைய ஒரு பட்டணம் இது. This is a very old city. இந்த பட்டணம் முழுவதும் இந்த இடத்திலே திரண்டு வர வேண்டும். And whole of the city they should come to this place. யாரெல்லாம் ஜெய ஜீவியத்தின் தண்ணீருக்காக தாகமா இருக்கிறார்களோ, Those who are athirst for the overcoming waters, இந்த கன்வென்ஷனுக்கு திரண்டு வர வேண்டும். they must come towards this convention. அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய தேவன் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பாராக. The Lord God of Alpha and Omega, let the Lord God quench their thirst. கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். I shall come to the last point, I will finish. அவர் அல்பாவும் ஒமேகாவாக இருக்கிறபடியால், As he is Alpha and Omega. அந்த வார்த்தை 22ஆம் அதிகாரம் நாம் வாசித்த வசனம், 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Revelation 22nd chapter 13th verse. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega, the beginning and the end, the first and the last. இதோடு சேர்ந்த சத்தியம் என்ன தெரியுமா? Do you know what is the truth along with this? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவனவனுக்கு நான் கொடுக்கிற பிரதிபலன் என்னோடு வருகிறார். The reward which I shall give unto each and every one, it comes along with me. 13ஆம் வசனத்துல 13 14 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. And behold, I come quickly, and my reward is with me, to give every man according as his work shall be. அதோட சேர்ந்து நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். Along with the 12th verse, the Lord said, I am Alpha and Omega. அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருப்பதன் நோக்கம் என்ன? What is the purpose that he is as Alpha and Omega? இப்ப சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. Now you say the answer. வசனம் கேட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம் பதில். Those who have read the verse that you அவர் said அல்பாவும் answer. ஒமேகாவுமா இருப்பதன் நோக்கம் என்ன? What is the purpose that he is Alpha and Omega? நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரதிபலன் தரும்படியாக, To give each and every one of us the reward due for us. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே. To Abraham the Lord said, Abraham. ரொம்ப நல்லா கூப்பிடுவார், பேர் சொல்லி, வாய் நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆபிரகாமே என்று கூப்பிடுவார். The Lord used to call him lovingly, saying, Abraham. உன்னுடைய பேரை ஒரு நாளாவது ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறாரா? Has ever the Lord hath ever pronounced your name? கூப்பிட்டிருக்கிறாரா? Has he ever called you by your ஒரு name? நாளாவது உன்னுடைய பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரா? For each and for any day, whether the Lord hath called you. அப்படி கூப்பிட்டார் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். If the Lord hath called you, then how much joyful it will be. ஆபிரகாமே, Oh Abraham, நானே உனக்கு கேடகமும் I am thy shield. மகா பெரிய பிரதிபலனுமாய் இருக்கிறேன். I am the exceeding saint. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தமிழ் வேத புத்தகத்திலே பலனுமாக இருக்கிறேன், பலன் அல்ல, அது பிரதிபலனாய் இருக்கிறேன். And it is written as I am the reward for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நானே உனக்கு பிரதிபலனாய் இருக்கிறேன். I am your reward. நானே உன்னுடைய பிரதிபலன். I am your reward. இந்த உலகத்திலே நானே உனக்கு ஷீல்டு. பிள்ளைகள் வாங்கிட்டாங்கன்னா ஷீல்டு கொடுப்பாங்க. When the children பிள்ளைகளுக்கு ஷீல்டு கொடுப்பாங்க. When the children are after playing, they will be provided with the shields. எல்லா பிள்ளைகள் வெற்றி பெற்ற பிள்ளைகள் ஷீல்டு. For all the children who have got the praise, they will be provided with the shields. ஓ, நானே உனக்கு ஷீல்டு. I am your shield. ஒரு பக்கத்திலே அது யுத்த ஆயுதமாக இருக்கலாம், அது வேற. It may be as a weapon for the war, it is another portion. பிரதிபலனாக அதை சொல்லுகிறேன். But as a reward I say it. நானே உனக்கு ஷீல்டு. I am the shield. நாங்க படிக்கும்போது எங்க பள்ளிக்கூடத்துல சின்ன வயசுல நாங்க கண்ணகி நாடகம் நடிச்சோம். At the time when I was studying in the school, at the time there was a drama named as Kannagi. அப்போ கண்ணகியாக ஒரு பிள்ளை நடித்தது. At the time one child that she was acting as if she is Kannagi. அவளுடைய ஆக்ட் அவளை அது அப்ரிஷியேட் பண்ணி அவளுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கப்பட்டது. Appreciating her act, one shield was presented to her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புகழ்ந்து பேசி நமக்கு ஒரு ஷீல்டு தர போகிறார். And the Lord is going to praise about our life, and the Lord is going to reward us as a shield. என்ன ஷீல்டு? Do you know what is the shield? அவரே அந்த ஷீல்டு. He himself is the shield. நானே உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன். I am your reward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் யோபின் புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு வசனம் என்னை தொட்டது. When I read the book of Job, one particular verse touched me. என்ன வசனம் தெரியுமா? Do you know what is the verse? ஒரு கூலி ஆள் ரெண்டு காரியங்களை வாஞ்சிக்கிறானாம். A layman, that a hireling, that he was waiting for two things. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 7th chapter 2nd verse, you read it. ஒரு கூலி ஆள் ரெண்டு காரியத்தை வாஞ்சிக்கிறானாம். A hireling, that he wants to have two things. ஒன்று, ஒரு கூலி ஆள் நிழலை வாஞ்சிக்கிறானாம். The first one, here the hireling desires the shadow. என்ன வாஞ்சிக்கிறான்? What is his desire? கூலி ஆள்
நிழலை The வாஞ்சிக்கிறான். hireling that he needs a shadow now. மதுரையில அந்த வெயில்ல வேலை செய்யறவங்கள பார்க்கணும். In Madurai, if you go to the Madurai, then there are the person who are working in the sunshine. பயங்கரமான வெயில்ல வெளியே இறங்க முடியாத சமயத்துல அந்த வெயில்ல வேலை செய்வார்கள். In the very hot sun, they used to work at outside. கொஞ்ச நேரம் வேலை செய்த பிறகு கொஞ்ச நேரம் அந்த மரம் After doing some of their work, after doing great work in the sun, under great sun, after that they used to go for a tree to have a rest. ஒரு கூலியால் நிழலை வாஞ்சிக்கிறான். A hireling that he needs a shadow. ஆகையினால் இந்த நிழல் நமக்கு ஆண்டவர் தருகிற பிரதிபலன். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இளைப்பாறுதலை பிரதிபலனாக தருவார். 2 Thessalonians 1st chapter 6th verse, the Lord shall give us the reward as the rest as a reward. இந்த உலகத்தில் உனக்கு ஆண்டவர் தருகிற பிரதிபலன் உனக்கு பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே இளைப்பாறுதலை பிரதிபலனாக தருவார். In this world, when you go through the very great affliction, the Lord shall give you the rest as a reward. இளைப்பாறுதல் நம்முடைய பிரதிபலன். The rest is a reward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ பேருக்கு இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. Many people, they do not have the rest in their hearts. நல்ல ஆட்கள் தான், ஆனா இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. They are all very good people, but yet they do not have the rest in their hearts. பாடுகள் மத்தியிலே, in the midst of sufferings, உபத்திரவங்கள் மத்தியிலே, in the midst of tribulations, நிந்தைகள் மத்தியிலே, in the midst when they are reproaches, அவமானங்கள் மத்தியிலே, in the midst when they are பழி ashamed, சொற்கள் மத்தியிலே, when they are abased, மனித சமூகங்கள் எதிராய் வருகிற சூழ்நிலைகள் மத்தியிலே, when all of the mankind when they come against him, நன்மை செய்தாலும் தீமை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே, even though they may be doing good but they others will say it is bad, பயங்கரமான மனுஷர்கள் கடின வார்த்தைகள் பேசுகிறதன் மத்தியிலே, when wicked men when they do pronounce very hard words against us, அவனுக்கு இளைப்பாறுதலை பிரதிபலனாக தரு. 2 தெசலோனிக்கேயர் 1:6. 2 Thessalonians 1st chapter 6. ஒரு கூலியால் நிழலை வாஞ்சிக்கிறது போல, as a hireling, this is the shadow. கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை பிரதிபலனாக தருகிறார். The Lord gives you the rest as a reward. யாராகலும் இருதயத்தில் சமாதானம் இல்லாதவர்களாய் இங்கே வந்திருந்தால், if there be any person who has come here without any peace in your heart, உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் இளைப்பாறுதலை பிரதிபலனாய் தருகிறார். in your heart and in your family, the Lord Jesus provides you the rest as a reward to you. அது மட்டுமல்ல, not only that, நாம் செய்கிறதான ஒவ்வொரு கிரியைக்கும் அவர் நமக்கு பிரதிபலன் தருகிறவர். for each and every work that we do, the Lord gives us a reward for it. அந்த பிரதிபலன் என்ன? what is the reward? நான் முதலாவது சொன்னது போல, as I have said earlier, ஆபிரகாமே, Abraham, நானே உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன். I am thy reward. நானே உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன். I am thy reward. நீ வேறொன்று விரும்பாதே. You don't have desire anything. என்னை நீ சொந்தமாக்கிக் கொள்வாய். You make myself as your own. நான் வந்து உன்னை நான் என்னுடைய மணவாட்டியே வா என்று நான் உன்னை விவாகம் செய்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, I will come one day and I will marry my bride one day. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொண்டு I have exposed you for the eternal marriage. நானே உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன். I am your reward. என்னை நீ சொந்தமாக்கிக் கொள்வாய். You will make myself as your own. நானே உனக்கு உரியவர். I belong to you. உனக்கு வேற ஒன்று வேண்டாம். You don't have any, you are not in need of any other பதவிகள் thing. வேண்டாம். You are not in need of any பட்டங்கள் status. வேண்டாம். No degrees. உனக்கு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் வேண்டாம். And there'll be no riches in this world. நானே உனக்கு பிரதிபலன். I am your reward. இயேசு எனக்கு போதும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who say Jesus is enough to me, please raise up your hands. இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். I like to close with this. இந்த இயேசு எனக்கு போதும் என்று நீங்கள் சொல்லும்போதே கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்தாவினாலும் கிருபையினாலும் இந்த வேளையில் நிரப்புகிறார். When you say Jesus is enough to you, then the Lord shall fill you with the grace and Holy Spirit. இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு என்றேக்கோ, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி எனக்கு
எனக்கு இயேசு போதும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். Let us all unitedly, let us clap our hands and let us say, Jesus is enough to me. நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். I am Alpha and Omega. நானே உனக்கு பிரதிபலன் தருவேன். I only will give you the rewards. இந்த உலகத்தில் உனக்கு பிரதிபலன் இல்லை. There is no reward for you in the world. இந்த உலகத்தில் நான் உனக்கு தருகிற பிரதிபலன் உன் இருதயத்தில் இளைப்பாறுதலை தருகிறேன். In this world the only reward I give unto you is that I will give you the rest in your heart. ஒரு கூலியால் நிழலை வாஞ்சிக்கிறது போல As a hireling have a desire of the shadow, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். I will give you the rest. அது மட்டுமல்ல, ஒரு கூலியால் கூலியை வாஞ்சிக்கிறது போல Not only that, as a hireling desires his wages. நீ உன்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட நான் அநீதி உள்ளவர் அல்ல. I am not the unrighteous God to forget your labor, love of labor. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுக்காக அந்த வார்த்தையை பாடுவோம். From the depth of our heart, let us sing that song. இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு. Hallelujah. இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, Hallelujah, hallelujah. Ibadabaka baka to the 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 balia. இயேசு போதும் எனக்கு, Yesu bodum elake, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, என் இயேசு மாத்திரம் 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 போதும் எனக்கு, Bakana baka to the balam tila. Shibala banga to the balam tila. The balam tila. Amen. 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 என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, 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 என் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு,
இயேசு மாத்திரம் போதும் எனக்கு என்றைக்கும் 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 இயேசு மாத்திரம் போதும் எனக்கு என்றைக்கும். Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Our Jesus, the Alpha and the Omega, is moving in our midst. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறதான நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is commanding his rest as a reward in your heart. அவர் தம்முடைய இளைப்பாறுதலை பிரதிபலனாய் உங்களுடைய இதயத்தில் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். He is commanding his peace as a reward in your mind tonight. அவருடைய சமாதானத்தை பிரதிபலனாக அவர் உங்கள் இதயத்திலே கட்டளையிடுகிறார். Receive Jesus. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Confess with your mouth, I need only Jesus. உங்களுடைய வாயினால் எனக்கு இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுங்கள். Open your mouth and confess and say, I need only Jesus. வாயை திறந்து எனக்கு இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுங்கள். He is the Alpha and the Omega. அவர் மாத்திரமே அல்பா ஒமேகா. He is the Alpha and the Omega. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is the one whom we crucified on the crucified on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நாம் சிலுவையில் இறந்தவர் அவர்தான். Tonight he is opening your eyes of understanding. இன்றைக்கு அவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். He is giving you a broken heart. அவர் நமக்கு ஒரு உடைந்த இதயத்தை கொடுக்கிறார். He is giving you a contrite spirit. அவர் நமக்கு நொறுங்குண்ட ஆவியை தருகிறார். Oh, command his joy and rest in your heart as a reward. அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் பிரதிபலனாய் உங்களுக்கு கொடுக்கிறார். He is the Alpha and the Omega. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். Tonight he is giving you the Holy Ghost. இன்றிரவு அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். He is filling you with the Holy Ghost. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிறைக்கிறார். Filling you with the power of God. தேவனுடைய வல்லமையினாலே உங்களை நிறைக்கிறார். Anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைக்கிறார். The love of God in your heart. தேவனுடைய நன்மையினால் உங்களுடைய இதயத்தை நிறைக்கிறார். He is the Alpha and the Omega. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும். Commanding victorious life in you. உங்களுக்கு ஜெய ஜீவியத்தை கட்டளையிடுகிறார். You are no more in defeat. நீங்கள் இனிமேல் தோல்வியில் இருக்கவே இல்லை. You are more than a conqueror through Jesus. இயேசுவின் மூலமாக நீங்கள் இனி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். At all places you are a conqueror. நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக In இருப்பீர்கள். every situation you are a conqueror. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஜெயாலியாக இருப்பீர்கள். Over every enemy you are a conqueror. எல்லா சத்துருக்கள் மேல் நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக He is the இருப்பீர்கள். Alpha and the Omega. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். Jesus is the Alpha and the Omega. இயேசுதாமே அல்பாவும் ஒமேகாவுமாய் Jesus is இருக்கிறார். the Alpha and the Omega. இயேசு மாத்திரமே அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறார். Amen. 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 விசுவாசத்தாலே பாறை முற்றும் வென்றிடுவோமே. Amen. விசுவாசத்தாலே பாறை முற்றும் வென்றிடுவோமே. தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். விசுவாசத்தாலே பாறை முற்றும் வென்றிடுவோமே. விசுவாசத்தாலே பாறை முற்றும் வென்றிடுவோமே. தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை. என்னாலும் செய்திட பாடி பாடி சென்றிடுவோம்.
Hallelujah. 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 Dear child of God, you came to this place as a defeated person. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திற்கு நீ தோல்வி அடைந்த ஒரு மனுஷனாய் வந்தாய். Believe that you are going back as a victorious person. ஆனால் நீ திரும்பி போகும்போது ஒரு ஜெயாலியாய் போகிறாய் என்றதை விசுவாசி. You came to this place as a sinner. நீ ஒரு பாவியாய் இந்த இடத்திற்கு வந்தாய். Oh, you are going back as a delivered person. ஆனால் நீ திரும்பி போகும்போது விடுதலையாக்கப்பட்ட ஒரு நபராக திரும்பி செல்கிறாய். You came with a burdened heart. நீ பாரமுள்ள இதயத்தோடு இங்கே வந்தாய். You are going back with a perfect rest and without any burden tonight. ஆனால் இன்றிரவோ முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டு பூர்ண இளைப்பாறுதலோடு நீ திரும்பி செல்கிறாய். You came here as a sick person. நீ ஒரு வியாதியஸ்தனாய் இந்த இடத்தில் வந்தாய். You are going back as a healed person. நீ திரும்பி சுகமாக்கப்பட்ட நபராய் திரும்பி செல்கிறாய். Alpha and the Omega is moving in our அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர் நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Same Jesus is moving in our அதே இயேசு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். His glory is moving in our அவருடைய மகிமை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. His power is moving in our அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. His grace is moving in our midst. அவருடைய கிருபை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. Oh, he says I am Alpha and the Omega. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். I am the Alpha and the Omega. நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் I இருக்கிறேன். am setting you free tonight. நான் இன்று உங்களை விடுதலையாக்கி I இருக்கிறேன். am setting you free tonight. இன்று நான் உங்களை விடுதலையாக்கி You are கொண்டிருக்கிறேன். delivered. நீ You விடுதலையாக்கப்பட்டாய். are delivered. நீ You are விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். delivered. நீ You are விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். healed. நீ You சுகமானாய். are healed in நீ the name of சுகமானாய். Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமானாய். To the baka, to the baka, to the baka, to the valia. To the baka, to the baka, to the baka, to the valia. Amen. Amen. As you open your heart, நீ இதயத்தை திறந்த as you மாத்திரத்தில் confess the name of Jesus, நீ இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்த பொழுது a great rest is coming into your soul. ஒரு பெரிய இளைப்பாறுதல் உன்னுடைய ஆத்மாவில் வந்திருக்கிறது. Great peace is coming into your mind. ஒரு பெரிய சமாதானம் உன்னுடைய மனதில் வந்திருக்கிறது. Oh, your burden is rolled away. உன்னுடைய பாரங்கள் உருண்டு போய்விட்டது. Your burden is rolled away. உன்னுடைய பாரம் உருண்டு போய்விட்டது. Your anxiety is gone. உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் உன்னுடைய தோல்விகள் போய்விட்டது. Your fear is no more in your heart. உன்னுடைய இதயத்தில் நீ பயமே இல்லை. Your sickness is gone. உன்னுடைய வியாதி நீங்கிவிட்டது. Your pain is already left your body. உன்னுடைய வேதனை ஏற்கனவே சரீரத்தை விட்டு போய்விட்டது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். The name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Total victory. நீ முற்றிலுமாய் விடுதலையானாய், ஜெயம் பெற்றாய். Complete deliverance. முற்றிலுமாய் In விடுதலையானாய். the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். You are set free. நீ முற்றிலுமாய் You are set விடுதலையாக்கப்பட்டாய். free. நீ முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டாய். Amen. வல்லமையுள்ளது இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது Hallelujah. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே இயேசுவின் நாமம் சாவினைக்குமே இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் சாவினைக்குமே இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே இயேசுவின் நாமம் சாவினைக்குமே இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் சாவினைக்குமே இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் Hallelujah. வல்லமையுள்ளது இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே இயேசுவின் நாமம் 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 வல்லமையுள்ளது இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே Oh, tonight the Lord says, I am the Alpha and the Omega. இன்றைய நம்முடைய கர்த்தர் சொல்கிறார், நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am the first and the last. நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் I இருக்கிறேன். am the beginning and the end. நானே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன்.
I started a good work in you and I will finish it for my glory. நான் உனக்குள்ளே ஒரு நல்ல வேலையை ஆரம்பித்தேன், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காய் நானே அதை நடத்தி முடிப்பேன். Our Jesus is coming soon. ஆம், நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். With a glorious reward, our Jesus is coming soon. மகிமையான பிரதிபலனோடு நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். We are going to be caught up at the coming of Jesus. இயேசு வரும்பொழுது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Jesus himself is the reward of our life. இயேசுவே நம்முடைய ஜீவியத்தின் பிரதிபலனாய் இருக்கிறார். He himself is the reward that we are going to receive. நீங்கள் இயேசுவையே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பிரதிபலன். Hallelujah. 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 Oh, la bakada bakada bakatuna balam tida 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 tida. Tibala bakatuna balam tida tida katuna balia. For all the precious things God has spoken with us tonight, let us all praise God for that. இன்றிரவு கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு அருமையான எல்லா வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. If there is anyone here who received the touch of healing tonight after coming for this meeting, only such people, please put up your hands to praise God. இந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு சுகமாகுதலை ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். Here and there, so many dear ones are there who experience the power of God. Shall we praise God for them? ஆங்காங்கே தேவனுடைய வல்லமையான தொடுதலை உணர்ந்த அருமையானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Again, we would like to ask you, those who came here with burdens and cares, and God removed your burdens and commanded peace and rest in your life, only such people tonight shall put up your hands to praise God. இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது பலவிதமான பாரங்களோடும் கவலைகளோடும் வந்தவர்கள் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து அவருடைய ஆச்சரியமான சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவித்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக அவருடைய கைகளை உயர்த்துங்கள். Let's praise God for these dear ones. இந்த அருமையானவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. For all the good things God did in our midst tonight, for the glory of God shall we praise God. இன்றிரவு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் நம்முடைய மத்தியில் செய்த எல்லா நற்கிரியைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம். Let us pray. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கன்வென்ஷன் முதல் நாளிலே உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அல்பா ஒமேகாவாக எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஒமேகாவாக அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக செய்த தியாக பலியை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள் மற்றவர்கள் அல்ல, நாங்களே என்று ஏகோபித்து நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ரகசிய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நடந்த காரியங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம். அந்த கல்வாரின் அன்பு ஒருமுறை கூட எங்களை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவாக உம்முடைய ஆவியினால் நீர் எங்களை நிரப்பி எங்களை ஒரு பெரிய விடுதலையின் அனுபவத்திற்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறவர்களால் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். அல்பா ஒமேகாவாக நீர் எங்களை ஜெயத்தின் அனுபவங்களுக்குள்ளாக நடத்த சித்தம் கொண்டிருக்கிறவர்களாலே ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவாகி நீர் வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறீர். உம்மையே நாங்கள் எங்களுடைய பிரதிபலனாக அடைய போகிறோம். ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இவ்வளவு பெரிய சாட்சியங்கள் அடைகிற நாங்கள் இந்த வேளையிலே சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், இந்த அல்பா ஒமேகாவாகிய இந்த இயேசு மட்டும் எங்களுக்கு போதும்.
இந்த இயேசு மட்டும் எங்களுக்கு போதும் என்று அறிக்கை செய்து கொண்டு இந்த பாதையிலே முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. Gracious and loving God, Lord, we praise you and thank you for coming down in our midst. And the Lord blessing the first meeting of our convention as the Alpha and the Omega, as the first and the last, as the beginning and the end. You have been moving in our midst, therefore we praise you and thank you. Thank you for all the precious things you have spoken with us, O God. Thank you for the work of deliverance. Thank you for the work of salvation and healing tonight for your glory, O God. In your gracious hands we commit ourselves and all thy people, O God. Continue to guide us in your perfect will and keep us all ready for your soon coming, we pray, O God. Glorify your great name. In Jesus' name we ask thee, Father. Amen. Now may the grace of the Lord, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit may rest and abide with us until Jesus comes in glory. Amen. Hallelujah.